ஹாய் கைஸ். எனக்கு இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் எனக்கு வந்து டெலிவரி பார்த்துருந்தோம். ஸோ எனக்கு வந்து அங்கே நிறையவே அன்கம்ஃபர்டபுள் இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு டெலிவரி ஆயிடுச்சு, ஸோ இதை பற்றி பேசி நம்ம என்ன பண்ண போகிறோம் நினைக்கிறாங்க. ஆக்சுவலி இதில் பேச வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ டெலிவரி வார்டில் வந்துட்டு ஒரு ஜென்ஸ் வந்து ஒரு மேல் டாக்டர் தான் வந்துட்டு நமக்கு பிரசவம் பார்க்க போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இருக்கலாம். இங்க வந்து ஜிஎஸ்டி வந்து நிறைய பேர் வந்து ட்ரைனிங்க்குலாம் வருவாங்க வச்சுக்கோங்க. ஸோ ட்ரைனிங் வந்து சின்ன பசங்க பெரிய பசங்க நிறைய பேர் கூட்டு வருவாங்க. ஸோ நமக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஐயோ ஏன்டா அப்படி பாக்குறாங்க. நம்மளோட ஸ்டொமக் வரைக்கும் மட்டும் தான் நம்மளோட ட்ரெஸ் இருக்கும். ஸோ கீழே ஃபுல்லா ட்ரெஸ்ஸே இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொருத்தவங்க நம்ம பார்க்கும்போது நமக்கு அது எப்படி இருக்கும். சரி ஓகே ஒரு மேல் டாக்டர் நம்மளை பாக்குறாங்க அப்படின்னா ஓகே. நிறைய பேர் வந்து பாக்குறாங்கன்னா அது ரொம்பவே ஒரு அன்கம்ஃபர்டபுள் தான் தரும். நமக்கு வர வழியை விடவும் அவங்க கொடுக்குற வழி பயங்கரமானதா இருக்கு. ஸோ அதே மாதிரி டெலிவரி வார்டில் ஒரே ஒரு ஸ்கிரீன் கூட கிடையாது. ஒரு ஜிஹெச்ல ஒரு 10ல இருந்து 15 மெம்பர்ஸ் உள்ள போறாங்க அப்படின்னா அந்த 10 பேருக்குமே டெலிவரி கண்டிப்பா அங்கதான் பார்த்தாகணும். ஸ்கிரீனே கிடையாது. ஸ்கிரீன் தான் யாராச்சும் மூடிட்டு போவாங்க. ஸ்கிரீனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போடவே இல்லை. இது இவ்வளவு பெரிய மிஸ்டேக். செக்யூரிட்டிஸ் எல்லாம் எவ்வளவு பேர் வருவாங்க. செக்யூரிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு ஜென்ஸ் தானே, அவங்க எல்லாம் உள்ள வராங்கல்ல. சோ நமக்கு அது எவ்வளவு பெரிய அன்கம்ஃபர்டபுள் தரும். இதை பத்தி யாருமே பேசவே மாட்டேங்கிறாங்க. ஸோ டெலிவரி முடிஞ்சதுமே வந்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் மேபி இன்னொரு டெலிவரி வந்தாலுமே நீங்க அங்கதான் வந்தாகணும். ஸோ காசு இருக்குங்க ப்ரைவேட் போவாங்க, காசு இல்லாதவங்க மறுபடியும் ஜிஹெச் தானே வருவாங்க. எதையுமே ஆட்கள் எல்லாமே மறுபடியும் ஜிஹெச் தானே வந்தாகணும். மறுபடியும் நாங்க அந்த அன்கம்ஃபர்டபுள் எல்லாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாவே பிள்ளை பத்துக்கிறதுக்கே பயமா இருக்கு. அடுத்த டெலிவரி பண்ணணுமா, அடுத்த டெலிவரி வேணுமா, அடுத்த குழந்தை வேணுமோ அப்படின்ற அளவுக்கு மைண்ட் வந்து யோசிக்குது. ஒரு ஜிஹெச் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் வேணுங்க. நிறைய பேர் வராங்க. அதே மாதிரி வந்துட்டு இந்த காசு கொடுத்துலாம் வந்துட்டு வேலைக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு அந்த ஜிஎஸ்டி எல்லாம் பார்த்தனே. ஆஃப்டர் டெலிவரி வந்துட்டு எங்களை வந்துட்டு ஒரு நார்மல் வார்டுக்கு மாத்துறாங்க. ஸோ அந்த வார்டில் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எனக்கு வந்துட்டு இந்த நர்வ்ஸ்ல வந்து வென்பிளான் போடுவாங்க பாத்தீங்களா, அதுல வந்துட்டு எனக்கு எடுத்துக்கிச்சு. ஸோ அங்க போனதுமே அவர் வந்துட்டு இன்னொரு நர்வ்ஸ்ல குத்துறேன்னு சொல்லிட்டு, எனக்கு இது வரைக்கும் அங்க யாரும் குத்துனதே கிடையாதுங்க. ஸோ நம்ம இந்த சுண்டு வரல் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு நேரா இருக்கிற நர்வ்ஸ்ல வந்து குத்துனாங்க. குத்துனதும் இந்த நீடில் வந்துட்டு நிறைய பிளட் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ண, உடஞ்சிருச்சுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது நர்வ்ஸ் வந்து உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. நரம்பு வந்துட்டு உடஞ்சு போச்சுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி இன்னொரு கையை கொடுப்பேன், அப்பயும் கொடுத்தேன், இன்னொரு கையும் கொடுத்தேன். அங்கேயும் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டு, என்ன டெலிவரி தான் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் வேண்டாம் விடு உனக்குன்னு சொல்லிட்டு அவரே வந்து ரிமூவ் பண்ணிட்டாரு. அந்த இடம் ஃபுல்லா அப்படியே ஒரு மாதிரி ரத்தம் கட்டி போச்சு. என்னால ஒரு மாதிரி ஜன்னி இந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த இடமே போய் தண்ணியில கவிச்சு வந்தோடனே எனக்கு ஜன்னி இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதோட ரிமூவ் பண்ணிட்டாங்க. தயவு செஞ்சு வந்துட்டு எல்லாருமே சொல்ல வரல, எல்லாருமே நம்மளால சொல்ல முடியாது. நிறைய பேர் படிச்சு கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல ஒன்னும் தெரியாதவங்களும் இருக்கிறாங்க அப்படின்றதுதான் என்னோட ஒப்பீனியன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரு டெலிவரி ஆன ஒரு பொண்ணால கண்டிப்பா எழுந்திரிச்சு போயிட்டு ஒரு டேப்லெட்டோ எழுந்திரிச்சு போயிட்டு ஒரு செக்கப்போ பண்ண முடியாது. அவங்க தான் அந்த டாக்டர் ஆகட்டும், அந்த நர்ஸ் ஆகட்டும், அவங்க தான் வந்து டெலிவரி ஆனவங்கள்ட்ட வரணும். ஆனா அங்க அப்படி இல்லவே இல்லைங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது நார்மல் டெலிவரி வார்டு தானே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி டெலிவரி ஆன அன்னைக்கு நைட் என்ன பண்றாங்கன்னா, மார்னிங் ஆகுது அப்படின்னாலும் ஆஃப்டர்நூன் இல்ல ஈவினிங் வந்து நம்ம நடந்தேதான் போய் நம்மளோட டேப்லெட்டை வாங்கணும். மத்தவங்க போனா தரமாட்டாங்க, நம்மளே போயிட்டு வாங்கிட்டு வரணும். அதே மாதிரி செக்அப்க்கு வந்துட்டு லைன்ல நிக்க வைக்கிறாங்க, கூப்பிடுவாங்க. ஒரு நார்மல் வார்டில் ஒரு 30 இல்ல 40 பிளஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து நம்ம லைன்ல தான் நின்னாகணும் பாத்துக்கோங்க. ஸோ லைன்ல நின்று அவங்க கொடுக்குற டேப்லெட்டை வாங்கிட்டு போகணும். ஸோ நம்மளோட கேஸ் ஹிஸ்ட்ரிலாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு 3 days வரைக்கும் செக் பண்றாங்க. 3 days வரைக்குமே நீங்க 3 வேலையும் டேப்லெட் போறதாலும் சரி, உங்களுக்கு செக்அப் என்னாலும் சரி, மார்னிங் அண்ட் நைட் 2 வேலை மட்டும் தான் நமக்கு செக்அப் இருக்கும். 2 வேலை தான் நமக்கு டேப்லெட்டும் தருவாங்க. அதுக்கப்புறம் நைட்டு தூங்க போற டைம்ல அதுக்கு முன்னாடி ஒரு சீஃப் டாக்டர் வருவாங்க. அவங்க மட்டும் தான் வந்துட்டு நம்ம கிட்ட வந்து பாத்துட்டு போறாங்க. கேஸ் ஸ்டடி எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட பாத்துட்டு போறாங்க. மீதி இருக்கிற எல்லாமே நம்மளை கூட்டு வச்சுதாங்க பாக்குறாங்க. நான் நிறைய பேர் பாத்திருக்கேன், எனக்குமே முடியல, பர்சனலா எனக்கு ரொம்பவே முடியல. ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா முடியாததான் நிறைய பேர் அங்க இருக்காங்க. முடியாதவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு ஏஞ்சி வந்துதான் அதெல்லாம் பண்ணிட்டு போறாங்க. அவங்கள்ட்ட நின்று அந்த டாக்டர் நிக்கும் போதே ஒரு மாதிரி கையை ஊனிட்டு தான் நிக்கிறாங்க. சோ அதெல்லாம் பார்த்து கூட அந்த டாக்டருக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம, பாவம் நிக்கிறாங்களே, நம்ம போவோம், நம்ம என்ன சீட்ல உட்காந்தானே சும்மா தானே இருக்கும் உட்காந்துக்கிட்டு, நம்ம போய் அவங்க எல்லாம் பார்த்து செக்அப் பண்ணிட்டு வந்தா என்ன அப்படின்னு கிடையவே கிடையாதுங்க. நானுமே இப்ப நின்றுருக்கேன் லைன்ல. சோ நானுமே லைன்ல நின்றுருக்கேன், அதனால அந்த வழியோட நான் பேசுறேன். ஸோ ஆஃப்டர் எனக்கு 5 months கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ 6th month எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இருந்தாலும் எனக்கு அந்த பெயின் அப்படியே இருக்குன்னா, ஸோ அப்போ எந்த அளவுக்கு நான் அதை பார்த்திருக்கேன்றது பாருங்க. இதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்றதால இவங்க வந்து அப்படியே விட்டுறாங்க. ஸோ நம்ம யாரும் கொஸ்டின் கேட்க கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்காங்க. நான் தைரியமா சொல்லுவேன், இது நடந்தது வந்து எனக்கு திருவண்ணாமலை ஜிஹெச் தான் நடந்தது. அதே மாதிரி அந்த நார்மல் வார்டில் இருக்கவங்க தான் வந்துட்டு இன்ஜெக்ஷன் போட தெரியாம போட்டவங்க அவங்க தான். அது பேர் வென்பிளான் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி ஒன்று போடுறாங்க பார்த்தீங்கன்னா, அதை போட்டவரும் அவர் தான். ஒரு ஜென் தான், ஒரு கண்ணாடி போட்டு ஒருத்தர் இருக்காரு. நிஜமாவே அவருக்கு இன்னுமே தெரியலைங்க, நிஜமா அவருக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா அவர் தான் எல்லாருக்கும் பிளட் எடுக்கிறாரு. ஒரு நார்மலா ஒரு நர்வ்ஸ்ல குத்த கூட அவருக்கு தெரியல. ஒரு நரம்புல வந்து ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு வென்பிளான் வந்து ஆட் பண்றது கூட அவருக்கு தெரியல. அவர் என்ன டாக்டர், எப்படி அவர் வந்து நீங்க பிரசவ வார்டில் வச்சிருக்கலாம் அப்படின்றது என்னோட டவுட்.
அங்க என்னை ஹஸ்பண்ட் வந்து பேசவே விடல. ஒரு 3 நாள் வரைக்குமே நான் ரொம்பவே கஷ்டமா இருந்தது. எதுவும் பேசாதமா உன் வாயை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு வந்துட்டாரு. இல்லை கண்டிப்பா நான் அங்கேயே பேசியிருப்பேன். அதுக்கப்புறமா கூட டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் கூட வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிடுவேன். ஏன்டி நிறைய பேர் உன்ன மாதிரி டெலிவரி ஆகிட்டு வந்திருக்காங்க, யாராச்சும் இந்த மாதிரி கூட சொல்றாங்களா, நீ மட்டும் ஏன் சொல்ற, நீ மட்டும் ஏன் அதை கேட்கற அப்படின்ற மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் வந்து கேட்கறாங்க. பட் மனசு தாங்கலைங்க. யாராச்சும் ஒருத்தவங்க பேசி ஆகணும் இல்லையா? யாருமே பேசுறா என்ன ஆகுறது? அவங்க இஷ்டத்துக்கு இருந்துதான் இருப்பாங்க. அப்படித்தானாங்க, எல்லாரும் சம்பளம் வாங்கிட்டு வேலை பாக்குறாங்க, எல்லாரும் நமக்காக தானே வேலை பாக்குறாங்க இல்லைங்களா? ஆக்சுவலி எனக்கு புரியவே இல்லை இந்த விஷயமே. ஸோ ஒரு பேசிக் இத்தனைக்குமே அவங்க வந்து செக் பண்றாங்களுமே வந்துட்டு ஒரு லேடி தான். ஒரு நார்மல் டெலிவரி ஆன பொண்ணுக்கு நீங்க ஸ்டிச்சஸ் எல்லாம் போடுறீங்க, உங்களால நிக்க முடியுமா, நடக்க முடியுமா, எவ்வளவு நேரம் நிக்க முடியும், அவங்க சாப்பிட்டுருப்பாங்களா, குழந்தைக்கு ஃபீட் பண்ணுவாங்களே, உங்க வீட்டுல மாமியார் ஹஸ்பண்ட் தான் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னா டாக்டர் நீங்க எப்பவும் புரிஞ்சுக்காம கூட்டு வந்து நிக்க வைக்கிறீங்களே. லைன் பை லைனா அவங்க கேஸ் ஸ்டடியை பார்த்து நீங்க செக் பண்ற வரைக்கும் பின்னாடி எத்தனை பேர் தான் அத்தனை பேர் நிக்கணும். முடிச்சுட்டு போற வரைக்கும் எல்லாரும் நின்றுட்டு தான் இருப்பாங்களே. இதுக்காக நான் என்ன பண்ண தெரியுமா, அந்த ஃபர்ஸ்ட் அந்த டாக்டர் என்டர் ஆக உடனே நான் உள்ள போய் நின்னுப்பேன். ஃபர்ஸ்ட் செகண்ட்ல போய் நின்னுப்பேன், என்னால நிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எனக்கு அந்த டைம் இதெல்லாம் தோணவே இல்லை, இதெல்லாம் தப்பாச்சு, ஏன் அவங்க வந்து இங்க பார்க்க மாட்டாங்களா அப்படிலாம் எனக்கு தோணுச்சு. ஏங்க டெலிவரி ஆனவங்க வெயிட் கொடுத்துருக்காங்க, படுத்திருப்பாங்க, வந்து செக்அப் லைனா அவங்களோட கேஸ் ஸ்டடி எடுத்து வந்து பார்த்துட்டு போறதுல என்னங்க இருக்கு? நான் பேசுறது தப்பு இருக்கா? தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஆனா எனக்கு இது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து தேவைப்படுது ஜிஹெச்க்கு. ஸோ நிறைய ஜிஹெச் வந்து இப்படிதான் ரன் ஆயிட்டு இருக்கும் நான் நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்குமே இது ரொம்ப பெஸ்டா இருக்கு. ஸோ அதுதான் உங்களோட நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தாச்சும் யாராச்சும் திருந்துவாங்களா எடுத்து நான் பார்க்கலாம். கண்டிப்பா யாரும் திருந்து போறதில்ல, என்னோட ஆதங்கத்தை தான் நான் கொட்டிட்டு இருக்கேன். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.